ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு புது அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அப்டேட் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய பிரைமரி வாட்ஸ்அப்பை இன்னும் ஒரு 4 டிவைஸில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட்டை தான் இப்போ நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்னொரு ஃபோனில் கூட உங்களுக்கு லாகின் ஆகிறதுக்கான சான்ஸை இப்போ உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அது ஃபோனாக இருந்தாலும் சரி, ஒரு டேப்லெட்டாக இருந்தாலும் உங்களுடைய பிரைமரி வாட்ஸ்அப்பை இப்போ 4 டிவைஸில் லாகின் பண்றதுக்கான ஆப்ஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த அப்டேட் மூலமாக நம்மளுக்கு எப்படி நம்மளுடைய பிரைமரி வாட்ஸ்அப்பை இன்னொரு போன்ல லாகின் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் நிறுவனம் கொண்டு வந்திருக்க இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேஜரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய பிரைமரி வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவைஸில் லாகின் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டிவைசஸில் லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 4 மொபைல்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய ஒரு பிரைமரி வாட்ஸ்அப்பை இன்னொரு மொபைல்லையும் லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு நம்பரில் உங்களுடைய வாட்ஸ்அப்பை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை இன்னொரு ஃபோனில் லாகின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஆப் ஸ்டோரோ பிளே ஸ்டோர்ல இருந்து வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த பிரைமரி வாட்ஸ்அப்பை அதுல லிங்க் பண்றதுக்கான சான்ஸ் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு போன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பரை இன்னொரு போனுக்கு கொடுத்த உடனே மற்ற போன்ல நம்மளுக்கு வாட்ஸ்அப் லாக் அவுட் ஆகிரும். பட் இனிமே அந்த பிரச்சனை நம்மளுக்கு இருக்காது. ஒரே ஒரு வாட்ஸ்அப்பை 4 டிவைசஸ்ல யூஸ் பண்ற சான்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லிங்க் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்லேயே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு இதை லிங்க் பண்ற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய பிரைமரி வாட்ஸ்அப் ஆக்டிவேட்ல இல்ல அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 14 நாளைக்கு ஆக்டிவேட்ல இல்ல அப்படின்னா இந்த 4 டிவைசஸ்லயுமே உங்களுடைய வாட்ஸ்அப் லாக் அவுட் ஆகிரும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். சோ இந்த அப்டேட் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு அவசரத்துக்கு இன்னொரு போன்ல நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பை லாகின் பண்ணி அந்த போன்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஈஸியாவே உங்களுக்கு அந்த விஷயத்தை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கஷ்டம் இல்லாம அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஈஸியா QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு இந்த அப்டேட்டை யூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த அப்டேட் இப்ப ரோல் அவுட் ஆகிருச்சு. சோ எல்லாருக்குமே இதை யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். யூஸ் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிருங்க. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இன்னொரு போன்ல இருக்க வாட்ஸ்அப்பை நம்மளுடைய டேப்புக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பை உங்களுக்கு ஆண்ட்ராய்டு போன்ல இருக்க வாட்ஸ்அப்பை iOS-லயும் யூஸ் பண்ணலாம். iOS-ல இருக்க வாட்ஸ்அப்பை பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுலயும் யூஸ் பண்ற சான்ஸ் கொடுத்திருக்காங்க. டிவைசஸ் எந்த OS-ல ரன் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஈஸியாவே உங்களுக்கு ஐபோன்ல இருக்க வாட்ஸ்அப்பை ஆண்ட்ராய்டுல யூஸ் பண்றதுக்கான சான்ஸும் இந்த அப்டேட் மூலமாக கிடைச்சிருக்கு. சோ இது ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். இந்த அப்டேட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத அடுத்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய டேப்ல இருக்க வாட்ஸ்அப்பை தான் ஓபன் பண்ணிருக்கோம். இதை நான் இன்னுமே ரெஜிஸ்டர் பண்ணிடல. ரெஜிஸ்டர் பண்ணாம நம்ம அப்ப மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். சோ அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்ப ஷோ ஆகுது. சோ இதுல இருக்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. அது பாத்தீங்கன்னா லிங்க் வித் யுவர் போன் அப்படிங்கிற ஆப்ஷன் இப்ப நம்மளுக்கு வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணோனே ஷோ ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ அக்கௌண்ட் லாகின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஜிஸ்டர் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்து இருக்காங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய போன்ல இருக்க லிங்க் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்மளுடைய QR கோடை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த போன்ல இருக்க வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா இதுல லிங்க் ஆகிரும். சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த அப்டேட் வொர்க் பண்ணுது. சோ என்னுடைய போன்ல இருக்க வாட்ஸ்அப்பை இதுல நம்ம லிங்க் பண்ணி பார்க்க போறோம். சோ அதுக்கு நம்ம லிங்க் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம அதை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி மேல இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு லிங்க் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் எதுலெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கறத இப்போ நம்மளுக்கு பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா லிங்க் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சட் எல்லாமே இதில் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃபோனில் இருந்த சட் எல்லாமே இப்போ நம்ம லிங்க் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுடைய டேப்புக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் நம்மளுடைய சட்ஸ் எல்லாமே இதுக்கு லோட் ஆகும்.
ஈஸியாகவே வந்து உங்களுக்கு உங்களுடைய சட்ஸை வந்து உங்களுடைய ஃபோனோ டேப்லையோ உங்களுக்கு வந்து லிங்க் டிவைஸ் மூலமாக இப்போ பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா லிங்க் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல Android 13 அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து ஷோ ஆகுது. அது ஏன்னா நம்மளுடைய டேப்பில் வந்து நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசரில் தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Android 13 அப்படின்னு ஷோ ஆகுது. நம்மளுடைய டேப்பில் வந்து லாகின் ஆகியிருக்கனால ஷோ ஆகுது. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. லாக் அவுட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேப்லையும் வந்து வாட்ஸ்அப் வந்து லாக் அவுட் ஆகிரும். ஸோ ரொம்பவுமே ஈஸியாகவும் வந்து உங்களுக்கு லாக் அவுட் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஃபோனில் இருந்து இன்னொரு ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரைமரி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்கணும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். அது ஆக்டிவில் 14 நாளைக்கு மேலே இல்லை அப்படின்னாலே ஒட்டோவாக நம்மளுக்கு வாட்ஸ்அப் வந்து லாக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஃபோன்லையாக இருந்தாலும் டேப்லையாக இருந்தாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப்பை வந்து லிங்க் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட லிங்க் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைமரி வாட்ஸ்அப்பில் எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இதில் எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். ஈஸியாகவே வந்து எல்லாமே அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா சட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து வந்துருச்சு. ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து உங்களுடைய சட்ஸை இந்த மாதிரி லிங்க் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய இன்னொரு ஃபோனுக்கோ டேப்புக்கோ வந்து லிங்க் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க மேஜரான அப்டேட். இந்த மாதிரி 4 டிவைசஸ்ல உங்களுக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து லாகின் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லாகின் பண்ணி கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த அப்டேட்டை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. We'll be right back.